யார் வந்திருப்பாங்க? பாட்டிமா வந்திருப்பாங்களோ? சூட்கேஸ் பேக் எல்லாம் இருக்கே, யார் வந்திருப்பாங்க? பாட்டிமா, பாட்டிமா, பாட்டிமா. சாக்கா மகேஷ், மறந்துட்டியா? சின்ன வயசுல பார்த்தது. வா வா, என்னமா வளர்ந்துட்ட சுமிக்குட்டி. நீ படிச்ச பொண்ணா இருந்தா கூட அத்தை மகனை பார்த்த உடனே என்னமா வைக்கப்படுற? எனக்கு லீவு கிடைச்சு டெல்லியில இருந்து நான் மெட்ராஸ் வந்த உடனே எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? உன்னையும் பாட்டிமாவையும் பார்க்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா? என்ன நான் பாட்டுல பேசிக்கிட்டு இருக்கேன், நீ சும்மா நின்னுட்டு இருக்க? சுமிக்குட்டி, உனக்காக நான் டெல்லியில இருந்து என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? தாஜ்மஹல் உனக்கு என்னோட அன்பு பரிசு. இது காஷ்மீர் சால்வை பாட்டிமாக்காக. ஆமா, பாட்டிமா எங்க? கேஸ் விஷயமா ஊருக்கு போயிருக்காங்க. கேஸா? என்ன கேஸ்? யார் மேல? உங்க அப்பா இந்த வீட்டு மேல அவங்களுக்கும் பங்கு இருக்குன்னு கேஸ் போட்டிருக்காரு. அதுக்காக தான் பாட்டி வெளியூர் போயிருக்காங்க. ஷிட். எங்க அப்பா கேஸ் போட்டுக்காரா? அதுவும் நம்ம பாட்டி மாமா இல்லையா? நோ 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 சுமித்ரா, எனக்கு சொத்து முக்கியம் இல்ல, சொந்தம் தான் முக்கியம். எஸ், சொந்தம் தான் முக்கியம். அப்பாட்ட நான் பேசிக்கிறேன். ஓகே? ஏய், வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, ஒரு கப் காஃபி கிடையாதா? நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ்? உனக்கு எனக்கு சேர்த்து நானே காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அப்புறம் எனக்கு சக்கரை கொஞ்சம் தூக்கல், உனக்கு அப்படிதானே? அப்படிதான். அந்த லாக்கப்பை ஓபன் பண்ணு. வாலு வா. யாரு யார் வேணும் உங்களுக்கு? சுமித்ரா பார்க்கணும். சுமி, சுமித்ரா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நான் எதையும் கேட்க தயாரா இல்ல, முதல்ல வெளியே போ. உன்னை பார்த்து உண்மையை சொல்லலான்னு தான் வந்தேன். இங்க பாரு, எப்ப நீ ஒரு திருடன் தெரிஞ்சதோ அன்னைக்கே மனசுல உன்னை தூக்கி எறிஞ்சிட்டேன். என் முகத்தை முடிக்க உனக்கு வெக்கமா இல்ல? தயவு செஞ்சு வெளியே போ. என்ன சுமித்ரா? என் முன்னாடி நிக்காத, வெளியே போ. சுமித்ரா, ஆசைப்பட்டு தொடச்சு வைக்கிறதுக்கும் ஆத்திரப்பட்டு தூக்கி எறியறதுக்கும் காதலுங்கிறது இப்ப நீ உடைச்சியே அது மாதிரி பொம்மை இல்லை. என்ன புரிஞ்சுக்காம என்ன வெறுக்க ஆரம்பிச்சிட்ட. வெறுக்க ஆரம்பிச்சதாலே என்ன புரிஞ்சுக்காம போற. உன்னை நல்லா புரிஞ்சுட்டு நான் தான் சொல்றேன், என் முன்னாடி நிக்காத, வெளியே போ. சுமி, ரிலாக்ஸ்டா. வாங்க வாங்க பிரதர். லவ்வா? அதான் மனசுல இருந்தே உன்னை தூக்கி எறிஞ்சிட்டேன், வெளியே போடான்னு சொல்றல, அப்புறம் ஏன் பண்ணிக்கிற? போப்பா போ. ஆமா, மத்த விஷயங்கள்லாம் எப்படி முடிச்சிட்டியா? புரியல, முடிச்சிட்டியான்னு கேக்குறேன். என்ன இன்னும் முடிக்கலையா? என்னடா சொன்ன? மகேஷ், என்ன போ சொல்லணும், போ சொல்லணும். என்ன ஆச்சு? கொலை பண்ணிடுவேன். என்ன சொல்றான் தெரியுமா அவன்? என்ன சொன்னா? அத சொல்றதுக்கு வாய் கூசுது.
முடிஞ்ச அளவுக்கு நான் அவளை அனுபவிச்சுட்டேன். இனிமே அவ கழுத்துல எவன் தாலி கட்ட எனக்கு என்ன கேட்கலாம்? என்னடா நிறுத்து. நீ திருடன் தெரிஞ்சது எனக்கு கிட்ட போனவன் சொல்றியே. இவ்வளவு கேவலமானவன் கூட பழகணும்னு நினைச்சு அழுவா செத்துட்டு இருக்கேன். என்னடா முறைக்கிற? போடா. ஜீவன் என் ஜீவன் என்னை நீங்கி போகலாமா? காதல் என் காதல் அது ஏங்கி போகலாமா? விரலோடு பகையென்று பிடிவாதம் தனை கொண்டு வீணை தீயில் வீழலாமா? ஜீவன் என் ஜீவன் என்னை நீங்கி போகலாமா? காதல் என் காதல் அது ஏங்கி போகலாமா? வானம் வேறு மேகம் வேறென்று பிரித்து பார்க்க கூடுமா? நீயும் நானும் வேறு வேறென்று பிரிக்க நெஞ்சம் தாங்குமா? தாமரையை நீர் தொடாததால் சொந்தமின்றி போகுமா? உதடுதானே பொய்கள் பேசுமே, உயிரும் பொய்கள் பேசுமா? நிழலேது நிஜமேது அறியாது இளமாது. ஜீவன் என் ஜீவன் என்னை நீங்கி போகலாமா? என் காதல் அது ஏங்கி போகலாமா? கரையில் மோதும் அலைகள் ஓயலாம், காதல் நெஞ்சம் ஓயுமா? வானில் தோன்றும் கதிரும் தேயலாம், காதல் நினைவு தேயுமா? நிலவில் கூட களங்கம் காணலாம், நெஞ்சில் அது ஏதம்மா? வானில் கூட நிறங்கள் மாறலாம், நேசம் நிறம் மாறுமா? தலை சாய்க்க மடி தேடி யுகந்தோறும் வருவேனே. ஜீவன் என் ஜீவன் எதை நீங்கி போகலாமா? என் காதல் அது ஏங்கி போகலாமா? உசுருள்ள வரைக்கும் உத்தமரா வாழ்ந்தவர் எங்க தாத்தா. யாருங்க இவருங்களா? ஆமா, இவரை கும்பிட்டுக்க, அப்பாவது உனக்கு நல்ல புத்தி வரான்னு பாப்போம். ஒழுங்கா வேலை செய்.
ஆல் இண்டியா ரேடியோ நேயர் விருப்பம். ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, தேடிய செல்வம் என்ன, திரண்டதோர் சுற்றம் என்ன. இப்ப நம்ம எங்க இருக்கோம் தெரியல. என்னது லவ்வுங்க? அது தெரியுது. உன்னை இஸ்திரி போட சொன்னா பொறுப்பு இல்லாம லவ் பண்ணிக்கிட்டு இருக்கே. சார், ஒரு லேபர் லவ் பண்றது தப்புங்களா சார்? உனக்கு வேலை வேணுமா வேணாமா? வேணுங்க சார். போய் ஒழுங்கா கழுதை குளிப்பாட்டு. எஸ்ங்க சார். I am owner of the concern. This is a bloody labor. ஆமா, நீங்க? நான் எதிர் வீட்டு மாட்டிக்கு புதுசா குடி வந்திருக்கேன். என் பேரு துர்கா. Sweetness. வெட்டி எப்படி கீழே விழுந்தது? சார், கை தவறி கீழே விழுந்துச்சுங்க கையில சார். ஒண்ணு இங்க தானே விழுந்தது. அங்க எப்படியா போச்சு? புயல் அடிச்சிட்டு போயிடுச்சுங்க நான் சார். அப்புறம் குடிச்சுக்கிறேன். லஸ்மோ. என்னது? துணைக்கு தண்ணி அடிச்சிருங்க சார். அதானே பார்த்தேன். My sweetie come. Come on யா. இது ஒரு கன்சர்ன், இவன் ஒரு ஓனர். ஹலோ, என் ஜாக்கி அயன் பண்ண கொடுத்தனே, அயன் பண்ணியாச்சா? பாட்டி, பாட்டிமா, நல்லா இருக்கியா? வெளியே போ. பாட்டிமா, வெளியே போடா. எனக்கு லீவு கிடைச்சதும் டெல்லில இருந்து நேரா உங்களை பார்க்க தான் வந்தேன். எங்க அப்பாவை கூட பார்க்க போல. அப்ப குழந்தையை கிள்ளி விட்டா மகன் தொட்டிலாட்ட வந்திருக்கான். பாட்டி, எந்த உரிமையில நீ மகேஷ கை நீட்டி அடிச்ச? சொந்தம் தானே? சொந்தம் என்னைக்கு விட்டு போகாது பாட்டி. யாரு நல்லவன் நினைச்சு இத்தனை நாள் பழகி என் எதிர்காலமே அவன் தான் நினைச்சேனோ, அவன் ஒரு திருடன் பாட்டி, திருடன். அவன் திருடன் வெளியில தெரிஞ்சதோ என்ன கெட்டு போனவன் சொல்றான் பாட்டி. ஆமா பாட்டி, நம்ம சுமித்ராவை கெடுத்துட்டதா அவன் சொல்றான் பாட்டி. இல்ல, அவ அப்படிப்பட்டவ இல்ல. யாரோ உன்னை ஏமாத்திருக்காங்க. யாரும் என்ன ஏமாத்தல. ஒரு பொம்பளையோட செயினை திருண்டதுக்காக போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணது இரண்டு கண்ணாலையும் பார்த்தேன். போலீஸ்காரனை ஏமாத்தி சைக்கிள திருண்டது நான் தானே ஓத்துக்கிட்டது. இரண்டு காதலை கேட்டேன். இல்ல, அவன் திருடி இருக்க மாட்டான். யாரோ உன் மனச மாத்தி இருக்காங்க. அவசரப்பட்டு முடிவு பண்ணி வீணா உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத. இத பார், நீ வாழ்ந்து முடிச்சவன், நான் வாழ போறவன். எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். உன்னை பெத்தவ முகம் தெரியுமா உனக்கு? அம்மானு கூப்பிடுறதுக்கு ஆள் இல்லாம பாட்டி அம்மானு கூப்பிட்டு வளர்ந்தவ. என்கிட்ட வாழ்க்கைய பத்தி பேசுறியா?